ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் டார்ட்ஸில் ஜென்ரல் டிஃபென்ஸுக்கு கீழே ப்ரைவேட் டிஃபென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சில டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ப்ரைவேட் டிஃபென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ப்ரைவேட் டிஃபென்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா எவ்ரி பர்சன் ஹேஸ் அ ரைட் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப், அதர்ஸ் அண்ட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் இதோட மீனிங். உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நபர் அந்த நபரை சார்ந்தவங்களையும் அந்த நபரோட ப்ராப்பர்ட்டியையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுதான் ப்ரைவேட் டிஃபென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு நபர் உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த நபர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரகடாக பயங்கரமாக இருக்காங்க. நீங்கள் உங்களையும் உங்கள் ஃபேமிலியையும் காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பர்சனை அட்டாக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இங்கே ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் ப்ரைவேட் டிஃபென்ஸ். இப்போ ப்ரைவேட் டிஃபென்ஸோட எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்லாஃபுல் அட்டாக், ரீசனபிள் ஃபோர்ஸ், இமீடியட் டேஞ்சர். அதாவது நம்ம டேஞ்சரில் இருக்கணும், அதே போல் அவங்க அன்லாஃபுல்லாக நம்மளை அட்டாக் பண்ணணும், நம்ம ஒரு ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை தடுக்கணும். இதுதான் ப்ரைவேட் டிஃபென்ஸோட எசென்ஷியல்ஸ். இப்போது இதுக்கு ரிலேட்டடான ஒரு லேண்ட்மார்க் கேஸில் பார்க்கலாம். இந்த கேஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்த கேஸ்லாஸ் மாதிரியே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ்லாஸ். இந்த கேஸ்லாஸ் நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். பேர்ட் வெர்சஸ் ஹால்ப்ரூக். இந்த கேஸ் எப்போ நடந்தது அப்படின்னா 1828 நடந்த கேஸ். இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, டிஃபெண்டண்டோட கார்டனில் கண்டினியூவஸாக திருட்டு போயிட்டே இருந்திருக்கும். அதை கண்டுபிடிக்கணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட டிஃபெண்டன்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட கார்டனில் ஒரு பொறி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் கன் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. திருடங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இதை யாருக்கும் இன்ஃபார்மும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிளைன் டிஃப் அவங்களோட கோழியை ஓப்பன் கிரவுண்டில் விட்டுருப்பாங்க. அந்த கோழி பறந்து போயிட்டு ஹால்ப்ரூக் இருக்கார் இல்லையா, அவங்களோட கார்டனில் உள்ளே போயிருந்துருக்கும். அந்த கோழியை பிடிக்கிறதுக்காக பிளைன் டிஃப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹால்ப்ரூக்கோட கார்டனுக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹால்ப்ரூக் திருடங்களை பிடிக்கிறதுக்காக பொறி செட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொறியில் இவர் மாட்டிடுவார். அதாவது அந்த கன் இவங்களை ஷூட் பண்ணிடும். பிளைன் டிஃப்க்கு முழங்காலில் அடிபட்டுரும். பிளைன் டிஃப்க்கு அடிபட்டதால் பிளைன் டிஃப் காம்பன்சேஷன் கேட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸோட இஷ்யூ என்ன அப்படின்னா, டிஃபெண்டன்ட் எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸ் ப்ரைவேட் டிஃபென்ஸுக்கு கீழே வருமா அப்படின்றதான் இஷ்யூ. ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கை இல்லாமல் அதிகப்படியான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹால்ப்ரூக் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ண ஃபோர்ஸ் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கீழே வராது. ஏன்னா ப்ரைவேட் டிஃபென்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரைவேட் டிஃபென்ஸ்குள்ளே வராது. ஸோ இங்கே ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, பிளைன் டிஃப்க்கு சாதகமாக வந்திருக்கும். அதாவது டிஃபெண்டன்ட் பிளைன் டிஃப்க்கு காம்பன்சேஷன் பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லா ஆஃப் டார்ட்ஸில் ப்ரைவேட் டிஃபென்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதே போல் பிஎன்எஸ்லேயும் ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ் வரும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே நம்ம வீடியோ போடுறோம், அதில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டிஃபென்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னா மிஸ்டேக். இன்னும் ஒரு 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. இதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிரும். ஜென்ரல் டிஃபென்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டாபிக் வேணும், என்ன சப்ஜெக்ட்லேருந்து வேணும் அப்படின்றத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லா டாபிக்ஸுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. அது யாருக்கும் வேணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அந்த நோட்ஸ் பேயபிள் தான், ரொம்ப அதிக அமௌண்ட்லாம் கிடையாது, ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான். ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.